பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தில் நித்திய வெளிச்சம் டிவி சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் தேசத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்கு மிகுந்த வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாட்களும் இந்த டிவி சேனல் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரிடம் கூட பேசி கொண்டிருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த செய்தியை இந்த சேனல் மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை உங்களுடைய ஜெபங்களை தாங்கி நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் சாதகமாக்கி தொடர்ந்து இன்னும் அநேகருக்கு இது பிரயோஜனமுள்ள ஒரு சேனலாய் கர்த்தர் மாற்றும்படியாக உங்கள் ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் அப்படி ஆதீனத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு பகிர்ந்தளிக்கும்படியாக கொஞ்சம் கண்களை மூடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. கொஞ்சம் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த நல்ல நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே. உம்முடைய கரம் எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக. நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அறைகளுக்குள்ள கர்த்தருடைய மகிமை பலமாய் ஊற்றப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் உள்ளத்தை திறந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க சரீரம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய வல்லமையால் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே யாரோ சிலருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். யாரோ சிலருடைய சிந்தனையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுகிறார். காலங்களாய் 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 விடுதலை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற ஏதோ சில விஷயத்தின் மேல கர்த்தர் விடுதலைகளை கட்டவிழ்கிறார். இப்ப நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்தோட விடுதலை தரமாட்டீங்களான்னு. அந்த விஷயத்தின் மேல கர்த்தருடைய கரம் பலமாய் செயல்படுகிறது. கொஞ்சம் வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அற்புதம் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அடையாளங்கள் வெளிப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக வெளிப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைக்கற்களையும் நீர் உடைத்து எறிகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரம் பலமாய் ஆளுகை செய்யட்டும். வார்த்தைகள் கேட்காதபடிக்கு ஆண்டவரே, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எந்த சூழ்நிலைகள் போராடி கொண்டிருந்தாலும் இப்போ உம்முடைய வல்லமை அனுப்பி நீர் விடுவிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆவியில பலன் அடைந்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்பட தேவன் கிருபை தாரும். இந்த நாள் எங்களோடு எதை பேச விரும்புகிறீரோ அதை நீர் தாராளமாய் பேசுவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் உள்ளத்தில் வைத்த ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்கிறதான வார்த்தை. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மனுஷர்கள் பூமியில பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமார்கள் மனுஷகுமாரத்திகளை சௌந்தரியமுள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தேசத்தில் ஒரு ராட்சத சன்னதி புறப்பட்டு வருகிறது. ராட்சதர் பூமியில் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்தில் நான் பேச போற செய்தியின் தலைப்பு கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது என்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். நோவா ஒரு மனிதன் மட்டும் அந்த நாட்கள்ல கிருபை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஒரு நோவா மட்டும் கிருபை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் வாழ்ந்திருக்கிறார். சூழ்நிலைகள் எல்லாம் மிகவும் மோசமான ஒரு நிலையில் காணப்படுகிறது.
ஆண்டவர் இந்த ஜனத்தை அழித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு பயங்கரமான தீர்மானத்திற்குள்ள வந்துவிட்டார். அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனம், அவரால் உருவாக்கப்பட்டு இந்த பூமியில ஆளுகை செய்யும்படி ஏற்படுத்தப்பட்ட ஜனம், இப்போ அவர் தீர்மானம் பண்ணுகிறார், இவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை நான் பார்த்து நான் இதோட மனுக்குலத்தை அழித்து விடுகிறேன் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில ஒரே ஒரு மனிதன் மட்டும், அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் பேச போகிற செய்தி கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது. நோவா கிருபை கிடைக்கும்படி என்ன செய்தார், நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படி என்ன செய்தார்? நோவா என்ன செய்தார் அப்படின்னா, மனிதர்கள் எல்லாம் பாவத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், மனிதர்கள் எல்லாம் பாவத்தை மட்டுமே சிந்தித்து வாழ்ந்த காலத்தில் நோவா மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த எண்ணம் தான் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைக்கும்படி நோவாவை வாழ வைத்தது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், உலகம் எல்லாம் பாவத்துக்கு அடிமையாகி பாவத்தில் மூழ்கி, நான் அந்த வசனத்தை வாசிக்க உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்தது. எப்படி அப்படின்னா, அடுத்து என்ன பாவம் செய்யலாம், அவருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்ததாம். அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து எப்படி, இனி என்ன புதுசா பாவத்தை செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய நினைவுகள் எல்லாம் பாவத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்த அந்த காலத்துல நோவா என்கிற ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் தேவனுடைய கிருபையில் வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோட வாழ்ந்தார். என்னை சுத்தி யார் எப்படி வாழ்ந்தாலும் நான் தேவனோட மட்டும்தான் வாழணும், நான் தேவனோட மட்டும்தான் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தோட வாழ்ந்தார். இந்த தீர்மானம் தான் தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபையை பெற்றுக் கொடுத்தது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்மளை சுற்றி யார் எப்படி வேணாலும் வாழட்டும். ஒரு முறை ஒரு இடத்துல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது, வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் போது டிராஃபிக் சிக்னலில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ என்னுடைய வலது புறத்தில் நான் பார்க்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு காட்சியை நான் பார்க்கிறேன். உடனே என் உள்ளத்தில் ஒரு வார்த்தை இப்படி பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, உன் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் முன்ன பின்ன யார் எப்படி வேணாலும் வாழட்டும், யார் எப்படி அருவருப்பான சூழ்நிலையில் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீ ஒரு காலத்திலும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள பலமாய் ஏற்படுத்தப்பட்டது. நான் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மிகவும் அதிகமாக அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, என்னை சுற்றி யார் எப்படி வாழ்ந்தாலும், நின்னாலும் விழுந்தாலும் என்ன நடந்தாலும் நான் உம்முடைய வருகை வரையிலையும் நிற்பதற்கான கிருபையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடுவதற்கு அது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கிறது ரொம்ப மோசமான நிலை, மோசமான இடம், அந்த இடத்துல இப்படிதான் வாழ்ந்தாக வேண்டும். பாருங்க, ஏசாயாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவே வாழ்ந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவே சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் இருக்கிற இடத்துல இருக்கிற ஜனங்களும் அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்தில். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை சுற்றி யார் எப்படி இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழுவதற்கு கட்டாயம் முடியும் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. நோவா அதை வாழ்ந்து காண்பித்தார். நோவாவுடைய உற்றார் உறவினர் அத்தனை பேரும், அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் பாவத்தில் இருந்தாலும் நோவாவுடைய உள்ளம் மட்டும் எல்லாரும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவரை மட்டும் சார்ந்திருந்தது. ஆண்டவருக்கு மட்டும் பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோட நோவா வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த எண்ணம் தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும்படி உதவினது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. மனிதர்களை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்ட போது ஒரே ஒரு மனிதன் மட்டும் கர்த்தருடைய கண்களில் கிருபைக்காக காத்திருந்தான், கர்த்தருக்காக காத்திருந்தான். அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அத்தனை பேரையும் குறித்த மனஸ்தாபம் ஆண்டவருக்குள்ள ஏற்பட்ட போது ஆண்டவருக்காக ஒருவன் காத்திருந்தான் அப்படின்னா அது நோவா மட்டும்தான். அந்த அனுபவம் தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க உதவியா இருந்தது. நான் இப்படி யோசிக்கிறேன், அத்தனை பேர் பாவத்தில் இருந்தாலும் நோவா இப்படி ஒரு ஜெபத்தோடு இருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைப்பு
என்னவென்னு சொன்னால், ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் பாவத்தில் இருக்கிறது போல நான் பாவத்தில் விழாதபடி உம்மோடு வாழ எனக்கு கிருபை தாரோன்னு கிருபைக்காக நோவா காத்திருந்ததற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். மூணாவது, எல்லாரும் வழி விலகி நடக்கும்போது நோவா மட்டும் தேவனோடு நடந்தான். ஏன்னா அங்கே பைபிள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். வேதாகமத்தில் எலிசா அப்படிங்கிறதான ஒரு மனிதர் இருந்தார். இந்த மனிதர், நான் இப்படி யோசிக்கிறேன், தேவனுடைய இராணுவத்தை சுமந்தவன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு தோத்தான் மலையில் அவர்கள் தங்கி இருக்கும்போது ஒரு ராஜா பலத்த இராணுவத்தை அனுப்புகிறார். காலையில் எழுந்து பார்க்கும்போது கேயாசி மிகவும் பயப்படுகிறான் பலத்த இராணுவத்தை பார்த்து. அப்போதான் ஆண்டவரே உங்களுடைய சேனையை அனுப்புன்னு எலிசா ஜெபிக்காம, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லி எலிசா ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் முடிச்ச உடனே தான் கேயாசி பார்க்குறான், அந்த மலையை சுற்றிலும் அக்கினி ரதங்களை கொண்டு ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் எலிசா வாழ்ந்த காலத்தில் தேவனோட வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எலியாவும் தேவனோடையே வாழ்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். அதே போலதான் நோவாவும் தேவனோடு நடந்தார். மனிதர்கள் எல்லாரும் வழி விலகி நடக்கிறார்கள். நடக்கக்கூடாத வழிகளில் நடக்கும்போது நோவா ஒரு மனிதன் மட்டும் தேவனோடு நடப்பதற்கு தீர்மானம் எடுத்தார். இந்த அனுபவங்கள் தான் நோவாவுடைய வாழ்க்கையில கர்த்தரால் கிருபை பெற்றவன் என்று சொல்லத்தக்க விதத்தில் அவனை வாழ வைத்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம என்ன செய்யணும்? கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு 3 காரியத்தை சொல்லி நாம ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் என்ன செஞ்சா நமக்கு கிருபை கிடைக்கும் அப்படின்னா, நாம் கூட்டத்தோடு ஓடுகிறவர்களாய் ஓடக்கூடாது. எல்லாரும் செய்யறாங்க பிரதர், எல்லாரும் பார்க்குறாங்க பிரதர், எல்லாரும் இந்த தவற செய்கிறாங்க பிரதர் அப்படிங்கிறதற்காக நாம் தவறு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லாரும் வாழ்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் தானே, நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழக்கூடாது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துவுக்குள் எது நமக்கு தகுதியானதோ அதை மட்டுமே பின்பற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, பாட்டு எழுதுறாங்க பிரதர், அதனால ஆண்டவர் எனக்கும் பாட்டு எழுதுகிற ஊழியத்தை தான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஊழியத்தில் கூட அநேகர் சொல்றது உண்டு. அப்படி அல்ல, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விசேஷித்த விதத்தில் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பறவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் விசேஷித்த விதத்தில் தான் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொரு விசேஷித்த அழைப்பும், ஒவ்வொரு மனிதர்கள் மேலையும் ஒவ்வொரு விசேஷித்த கிருபையும் ஆண்டவர் வைத்திருப்பார். நாம சொல்லலாம், இவர்களை போல அவர்கள் நாம சொல்லலாம், ஆனா இவர்கள் அவர்களாகி விட முடியாது. ஏன்னா என்னதான் இவர்களை போல அவர்கள்னு சொன்னாலும் அதுலேயும் வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருப்பார். அப்போ நமக்கு என்ன பாதையை வைத்திருக்கிறாரோ அந்த பாதையில் ஓடுகிறவர்களாய் ஓட வேண்டுமே தவிர, தேவனோடு ஓட வேண்டுமே தவிர கூட்டத்தோடு கூட்டமாய் ஓடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 45-42 வசனத்தை இங்கே வாசிக்கும் போது ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவை பண்டிகை காலத்தில் தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தாயும் தகப்பனும். அவர் அங்கே ஆசாரியர்களோடு வேதபாரர்களோடு விவாதம் பண்ணவும் தர்க்கிக்கவும் அங்கே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் திரும்ப இல்லத்துக்கு கிளம்புகிறார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிரயாண கூட்டத்தார் நடுவில் இயேசு இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு பிரயாணத்தை செய்கிறாங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு அவங்க பிரயாணத்தை செய்கிறாங்க. அவங்க பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூடத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நினைச்சிட்டு கூட்டத்தோட போகிறாங்க. ஆனால் உண்மையில அவங்க எப்படி போயிருக்கணும்னா, இயேசுவை தான் கூட கூட்டிட்டு போயிருக்கணுமே தவிர பிரயாண கூட்டத்தில் இருப்பார்னு கூட்டத்தோடு கூட்டமாக அவங்க போயிருந்திருக்க கூடாது. அப்போ கூட்டத்தோடு ஓடுகிறவர்களாய் அல்லாமல் தேவனோடு மட்டும் நடக்கிறவர்களாய் நாம் இருந்தால் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. பைபிளில் ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், காணப்படாமல் போனார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஏனோக்கு குடும்பம் இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் ஏனோக்குடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சை எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, நான் 10ஓடு ஒன்றா இல்லாமல் 10
ஜெபத்தில் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை அவருக்குள்ளே இருந்துச்சு. கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிறவனா நான் இருக்கக்கூடாது, நான் சிறந்தவனா ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பைபிளில் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவங்களை பற்றியெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நோவாவும் ஏனோக்கும் மட்டும்தான் தேவனோடு சஞ்சரித்தார்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் நாம் கூட்டத்தோடு ஓடுகிறவர்களாய் அல்ல, தேவனோடு நடக்கிறவர்களாய் மட்டும் நாம் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். எல்லாரும் செய்கிறதுனால தவறு ஒரு நாளும் சரியாகி விடாது. எல்லாரும் பண்றாங்க பிரதர், அதனால இது தவறுல அப்படின்னு நாம எதையும் சொல்லக்கூடாது. எது தவறு என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அது தவறு. அதை நம்ம சரியாய் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இப்ப நீங்க விரும்புவீங்கன்னா இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்ண மூடி, ஆண்டவரே நான் சரியா ஓட, உம்மோடு மட்டும் ஓட எனக்கு கிருபை தாருன்னு நீங்க கேட்பீங்கன்னா உங்க மேல கர்த்தர் அந்த கிருபை வைக்க போகிறார். நான் கூட்டத்தோடு ஓடுகிறவனா அல்ல ஆண்டவரே, எல்லாரும் ஓடும்போது நான் ஓடுகிறவனா அல்ல, நான் உம்முடைய கரத்தை பிடிச்சு நடக்கிறவனா, உம்மோடு நடக்கிறவனா எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி கேட்பீங்கன்னா அந்த கிருபை கர்த்தர் யாரோ சிலர் மேல வைக்க போகிறார். இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் போது தேவனோடு நடப்பதற்குன்னு சொல்லி, தேவனை சார்ந்து வாழுவதற்கென்று சொல்லி, தேவனை நெருங்குவதற்கென்று சொல்லி எனக்கு நல்ல விருப்பம் இருக்கு பிரதர், ஆனா என்ன முயற்சி எடுத்தாலும் என்னால செயல்பட முடியல பிரதர், எனக்கு நல்ல ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு பிரதர், ஆனா என்னால ஜெபிக்க முடியல பிரதர்னு சொல்லுவீங்கன்னா இப்போ இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலைகள், அந்த எதிர் சூழ்நிலைகளை ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி அவர் சங்காரம் பண்ணி தேவனோடு நடக்கிற ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் வைக்கிறார். நீங்க விரும்புறீங்கன்னா இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். கிருபை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் நாம் வாழ வேண்டுமானால் கூட்டத்தோடு அல்ல தேவனோடு நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும், தேவனோடு நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் ஆண்டவரை பகிர்ந்து கொடுக்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ நாம என்ன செய்யணும்? கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கூட்டத்தோடு ஓடுகிறவர்களாய் அல்ல, தேவனோடு நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் செய்கிறதுனால ஒரு நாளும் பாவம் நீதி ஆகிவிட போகிறதில்ல. ஆமா, எல்லாரும் சேற்றில உழன்று கொண்டிருப்பதனால அந்த சேறு நல்ல தண்ணி என்று பெயர் பெறுவதற்கு ஒரு நாளும் வாய்ப்பல்ல. எல்லாரும் உழன்று கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் தான் இருக்கிறார்கள், நானும் போனா என்னன்னு கேட்டா அவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையும் நாறி விடுவதற்கு வாய்ப்புண்டு. நோவாவை பாருங்க, எல்லாரும் பாவத்தில் இருக்கிறாங்க, ஆனா நோவாவுக்கு மட்டும் ஒரு எண்ணம், நான் ஆண்டவரோடு நடக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் வருவதாக, அத்தனை பேரும் தேவனோடு நடக்கிறவர்களாய் மாறும்படியான கிருபையை கர்த்தர் தருவாராக அப்படிங்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணி கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, கிருபை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் அப்படின்னா, உலகத்தை அல்ல தேவனை மட்டுமே பிரியப்படுத்தி வாழுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். உலகத்தை அல்ல தேவனை மட்டுமே பிரியப்படுத்தி வாழுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். பாருங்க, நோவாவுடைய காலத்தில் வாழ்ந்த அத்தனை ஜனங்களும் நோவாவை பல முறை வந்து அழைத்திருப்பார்கள். வா, எங்களோடு கூட சந்தோஷமா இருக்கு, குடிப்போம், வெறிப்போம், நாளைக்கு சாவோங்கிற நிலைமையில நாம இருப்போம் வான்னு சொல்லி நோவாவை கூப்பிட்டிருப்பாங்க. ஆனா நோவாவுக்கு மட்டும் ஒரு காரியம் தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், அவருக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஒன்று தெரியுமா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர் எல்லாரையும் அடிமையா பிடிச்சு கொண்டு வராங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, இவர்களுக்கு ராஜபோஜனத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட போது தானியேல் சொல்றான், எனக்கு ராஜபோஜனம் எல்லாம் வேண்டாம், எனக்கு காய்கறிகள், பருப்பு வகைகளை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு. உடனே அங்க பிரதானிகள் தலைவன் சொல்றான், இல்ல அப்படி செய்ய வாய்ப்பு இல்லை, ராஜா சொன்ன கட்டளை நாங்க மீறக்கூடாது, உமக்கு நாங்க ராஜ போஜனத்தை தான் தருவோம். உடனே தானியேல் சொல்றான், இல்ல ராஜ போஜனத்தினால நான் என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாதுன்ற தீர்மானத்தில் கரெக்டா இருக்கிறேன், நீங்க எனக்கு காய்கறிகளை கொடுங்க, பருப்பு வகைகளை கொடுங்க, 10 நாள் சோதித்து பாருங்க. 10 நாள் சோதித்து பார்த்து அவர்களை விட எங்கள் முகத்தில் கலை இருக்கா, கலை மீன்ஸ் அந்த முக கலை இருக்கா அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லி சொல்றான். பிரதானிகளின் கண்களில் தயவு உண்டாகும்படி கர்த்தர் செஞ்சார். அப்ப பாருங்க, அந்த இடத்துல கர்த்தரை மட்டும் பிரியப்படுத்த வேண்டும் என்று தானியேல் யோசித்ததுனால ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தான் என்று சொல்லி
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிற அளவிற்கு, ஆண்டவர் அருவருக்கிற அளவுக்கு நாம் வாழ்ந்து விடக்கூடாது என்கிறதுல கவனமாக இருந்தால் நம் மேல கர்த்தர் கிருபைகளை தாராளமாய் பகிர்ந்தளிப்பார். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை மறந்து போகாமல் நமக்கு தேவையானவைகளை தாராளமாய் பகிர்ந்தளிப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யோசேப்பை பாருங்க, யாரும் இல்லாத அறையில அவன் பாவம் செய்வதற்கு ஒரு வாய்ப்புண்டு. அந்த இடத்துல அவன் சொல்றான், என் தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு எப்படி உடன்படுவேன் என்று சொல்லி யோசேப்பு உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நோவா கூட எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்தார். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்தி வாழுவதற்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் நம்மேல பகிர்ந்தளிப்பாராக. அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத எதுவும் வராதபடி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு ஒரு வேலியை வைப்பாராக என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். மூணாவது, தேவனை மட்டுமே பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி வாழ வேண்டும். நோவாவுக்கு எப்படி கிருபை கிடைச்சதுன்னு ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் ஆலோசித்து ஆண்டவரை அதை புரிய வைத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு திடீர்னு ஒரு புரிதல் ஆண்டவர் வைத்தார். நோவாவால் மட்டும் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடிந்தது, எப்படி ஆண்டவருடைய கண்களில் தயை உண்டாகும்படி வாழ முடிந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பு தேவ பிள்ளைகளை, இதை தியானித்துக் கொண்டு போய் உள்ளத்தில் கர்த்தர் வைத்த ஒரு வார்த்தை. அனுதினமும் நோவா தேவனோட நடக்க ஆரம்பிக்கிறார், தேவனோட பழக ஆரம்பிக்கிறார், தேவனோட இணைந்து வாழ ஆரம்பிக்கிறார். இந்த வாழ்க்கை முறை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய குணாதிசயங்களை அறிவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாய் அமைந்து விடுகிறது. தேவனோடு நடக்க நடக்க தேவனுடைய குணாதிசயங்களை அறிகிறார். தேவன் யார் என்பதை நன்றாக அறிகிறார். தேவன் யார் என்பதை அறிய அறிய நோவாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வாஞ்சை, நானும் தேவனை போல மாற வேண்டும், நானும் அவர் சாயலாய் நான் மாற வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது என்னை போல் மாறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை பின்பற்றி நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சாயலினால் உருவாக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் சொல்ல, என் சாயலை தரித்துக் கொள்ளுங்கள், என்னை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நோவா வாழ்ந்த காலத்தில் அந்த மனிதன் நீதிமானாய் வாழுவதற்கு அந்த பழக்கம் அவனுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. நான் இப்படி சொல்றேன், தினமும் தேவனோடு நேரத்தை செலவிட்ட, தினமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த, தினமும் தேவனோடு பேசிக் கொண்டிருந்த, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நோவா தேவனை போல நீதிமானாய், தேவனை போல தீட்டில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், தேவனை போல நாம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்ததுனால தான் நோவா தேவனை போல பரிசுத்தமாய் வாழ முடிந்தது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த காலத்தில், அவன் வாழ்ந்த காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஒன்று தெரியுமா, நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் நீதி உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவனை போல அவருக்கு நிகரான யாரும் இந்த உலகத்தில் இல்லை. எத்தனையோ கோடி தேவர்கள் சொன்னாலும் பரிசுத்தமுள்ள ஒரே ஒரு தெய்வம், ஜீவிக்கிற ஒரே ஒரு தெய்வம், அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த உன்னதமான தேவன் மட்டும்தான் அப்படிங்கிறத மறந்து போய்விடக்கூடாது. எனவேதான் நோவா தேவனோடு நடக்க நடக்க அந்த சாயலை தனக்குள் தரித்து கொண்டதுனால மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது, நான் இவர்களைப் போல் வாழ வேண்டியவன் அல்ல, நான் இவர்கள் நடுவில் வித்தியாசமாய் வாழ வேண்டியவன் என்கிற ஒரு தீர்மானத்தோட நோவாவை வாழ வைத்தது. அந்த தீர்மானம் தான், அந்த வாழ்க்கை முறைதான் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைக்கும்படியான மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, கிருபை கிடைத்தது, கிருபை கிடைக்க போகிறது. எப்படி வாழ்ந்தா கிருபை கிடைக்கும்னா, கூட்டத்தோடு ஓடுகிறவர்களாய் அல்லாமல் தேவனோடு மட்டும் நடக்கிறவர்களாய் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபைகளை தரப்போகிறார். உலகத்தை அல்ல, தேவனை மட்டுமே பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபைகளை தரப்போகிறார். அப்புறம் தேவனை மட்டுமே பின்பற்றி வாழுகிறவர்களாய் வாழ்ந்தால், நான் ஒரு காரியத்தை கூட தெளிவாக சொல்றேன், எந்த மனிதனை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, எந்த நபரையும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க.
பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அந்த அர்த்தத்தில் தான் பவுல் சொல்றாரு, நீங்க என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றார். கிறிஸ்துவை அவர் எப்படி பின்பற்றினாரோ அதே போல அவர் சொல்ல, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவை பின்பற்றணும்னு பவுல் சொல்றார். இன்னைக்கு அப்படி சொல்றதற்கு இந்த உலகத்தில் ஆட்கள் மிக குறைவு. அதனால் நான் தெளிவாக சொல்றேன், ஆண்டவரை மட்டும் பின்பற்றி வாழுங்கள், ஆண்டவரை மட்டும் பின்பற்றி வாழுங்கள். அவர் மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய மாதிரி என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அவரை போல மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவரை போல நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த மிகப்பெரிய நேசம் இச்சை இல்லாத, காமம் இல்லாத அன்பு இருந்தது. அதே போல எல்லாரையும், சக மனிதனையும் நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவர் பேசினது போல பேச கற்றுக்கொள்ளுங்கள், அவர் சிந்தித்தது போல சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய வாழ்க்கையிலும் கிடைக்காத கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாய் அமையும் என்பதில் மாற்றமில்லை. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை தியானிக்க நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. கிருபை கிடைத்தது என்று சொல்லி நோவாவுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நோவா உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எங்க வாழ்க்கையிலும் கிருபை கிடைக்க நிற்க ஆண்டவரே அனுக்கிரகம் உண்டு பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை மனிதர்கள் பாவத்தில் வாழ்ந்தாலும் நோவா வித்தியாசமாய் வாழ்ந்தது போல நாங்களும் வித்தியாசமாய் வாழத்தக்க கூட்டத்தோடு ஓடுகிறவர்களாய் அல்லாமல் ஆண்டவரே கிறிஸ்துவோடு ஓடுகிறவர்களாய் உம்மோடு நடக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலையும் ஒரு பலமான மகிமையின் பிரசன்ன தாக்குதல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மோடு மட்டும் நடக்கிறவர்களாய் ஆண்டவரை, உம்மோடு மட்டும் வாழுகிறவர்களாய் ஒரு விசேஷித்த கிருபை வெளிப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை அல்ல தேவனை மட்டும் பிரியப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை எங்களுக்கு உண்டாகட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில நேரத்தில் மனிதர்களை பிரியப்படுத்தி வாழுகிறோம், மனிதர்களுக்கு பிரியமானதை பேசி ஆண்டவரை மனிதர்களுக்கு மட்டும் பிரியமானதை யோசித்து மனிதர்களுக்கு மட்டும் ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறோம். ஆண்டவரே, அந்த அனுபவங்கள் இல்லாமல் என் தேவனுக்கு உகந்தது எதுவோ, அவர் விரும்புகிறது எதுவோ, அவருக்கு பிரியமானது எதுவோ அதை மட்டும் நாங்கள் செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோம் என்று அர்ப்பணிக்கிற அத்தனை பேர் மேலேயும் ஒரு கிருபை வெளிப்படுவதாக. இனி மனிதர்களை அல்ல உம்மை மட்டுமே பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை முறை எங்களுக்கு உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை நீர் வைக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனிதர்களை அல்ல தேவனை மட்டுமே பின்பற்றி வாழுகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய குணங்கள் எங்களுக்குள் வெளிப்படுவதாக. நீர் வாழ்ந்ததை போல நாங்களும் வாழ கிருபை தாரும். நீர் பரிசுத்தமாய் இருந்தது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க கிருபை தாரும். எங்களை காண்கிறவர்கள் இவர்களிடத்தில் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் உம்முடைய சாயலை நாங்கள் தரித்துக்கொள்ள கிருபை தருவீராக. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி கிறிஸ்து எங்களில் வாழுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் கிருபை தருவீராக. ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட அத்தனை பேர் மேலேயும் ஒரு விசேஷித்த கிருபை வெளிப்படட்டும். தாழ்த்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம மட்டும் உயர்ந்திருப்பதாக. விசேஷமாக இந்த டிவி சேனல் ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பண தேவைகள், பொருள் தேவைகள், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. இதற்காக பின்புறத்தில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களை நீர் எழுப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கிற இந்த டிவி சேனலை நீர் ஆசீர்வதியும் இன்னும் பெருக பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய தாராளமான கிருபையை நீர் பகிர்ந்தளிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.